இந்த இரண்டாவது நாள், இந்த நாட்களின் இரண்டாவது நாளுக்கான ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இப்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. Even after failure, God seeks us. Even after failure, God seeks us. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நாம் தோற்ற பிறகும், நாம் தோற்று போய் நாம் ஒரு தோல்வியின் உதாரணமாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக இந்த இரண்டாவது நாள் தியானத்தை நாம் தொடர இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்று தினத்திலே படைப்புடைய மகிழ்ச்சியும் படைப்பினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிரோட்டமான ஒரு நன்மையான காரியங்களை தருகிறார் என்பதை நேற்று தினத்திலே நாம் யோசித்தோம். இந்த நாளிலே இந்த படைப்பின் வரலாற்றில் ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை கடந்து 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை அங்கே நடைபெறுகிறதே நாம் பார்க்க முடிகிறது. நம்ம வேதத்திலே 1 அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து அவை நல்லதென்று கண்டார். மனிதனை படைத்தது குறித்தும் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் அதை குறித்து சிந்தித்து அவைகளை நல்லதென்று யோசித்து அவர் ஓய்வு எடுத்தார் என்பதை நாம் முதல் 2 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் 3ஆம் அதிகாரத்திலே இப்படி ஆண்டவர் நன்மையானது நல்லதென்று யோசித்த அந்த படைப்பானது விழுந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இங்கே முதல் முறையாக பாவம் மனுக்குலத்துல உலகத்துல அது தோன்றுகிற நிகழ்வாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். It's a first entrance of sin in the creation. பாவம் படைப்புக்குள்ளாக நுழைகின்ற நிகழ்வு இந்த 3ஆம் அதிகாரத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ரைட், இதை ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டாக இல்லை பாவத்தின் தொடக்கமாக இதை விட்டுவிடாமல் நம்மளுடைய இந்த 2 நாட்களுடைய 40 நாளுடைய பயணமே எப்படி இருக்குதுன்னா, ஆதியாகமத்திலிருந்து நற்செய்தி நூல் வரையிலே இந்த சிலுவை நோக்கிய பயணம் எதை கொண்டு செல்கிறது என்றால், படைப்பிலிருந்து ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் வரையில சொல்லப்படுகின்ற இந்த எல்லா நிகழ்வுல ஆண்டவர் மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். There is a salvation process in every events of the ஸ்கிரிப்சர். அதாவது இந்த திருமறையின் வரலாற்றில் எல்லா நிகழ்வுகளும் பார்க்கும்போது ஏதோ ஒரு சால்வேஷனுக்காக ஒரு மீட்புக்கான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த பழத்தை எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, இந்த பழத்தினாலே பாவம் வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா அது முற்றிலும் தவறு. அங்கே பழம் பிரச்சனை இல்லை, அந்த சாப்பிட்டது பிரச்சனை இல்லை. அங்கே எது பிரச்சனை தெரியுங்களா? அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போவதுதான் மிகப்பெரிய பாவத்திற்கு காரணமாக இருக்கிறது. ரைட், இப்போ யார் பாவம் செய்தால் இங்கே அதுதான் அந்த பிளேமிங் கேம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிறது. ஆண்டவர் ஆதாம் இடத்துல ஏன் இந்த பாவத்தை செய்து அப்படின்னு கேட்கும்போது ஆதாம் ஏவாளை கை காட்டுகிறதாக நம்ம பார்க்கிறோம். ஏவாள் இடத்துல ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும்போது ஏவாள் சர்பத்தை கை காட்டுகிறதாக பார்க்கின்றோம். அப்போ இங்கே ஒருவரை பாவத்துக்கு காரணராக காட்டி கொண்டிருக்கின்ற நிகழ்வும் இங்கே நடைபெறுகிறது. ரைட், இதெல்லாம் போவதற்கு முன்னாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப அழகான காரியம், நாம் பாவத்தில் விழுந்தாலும் நம்ம எவ்வளோ பெரிய பாதாளத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தின் அடியில் நம்ம விழுந்து போயிருந்தாலும் நம்மை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை நோக்கி வருகிறார். அதுதான் ரொம்ப அழகான செய்தி. இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் உடைந்து போய் இந்த காலை செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பதற்காக அவருடைய முன்னெடுப்பை அவர் செய்கிறார். He steps into the salvation process. இந்த மீட்பின் திட்டத்தில் ஆண்டவர் முன்னெடுத்து இதை செயல்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஈவெண்ட்ஸை நம்ம ஒன்றா பார்ப்போம் என்றால் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படியாக தொடங்குகிறது. கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. இப்போ அந்த சர்ப்பமும் அந்த ஸ்திரீக்குமான ஏவாளுக்குமான அந்த கான்வர்சேஷனை நம்ம உற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ அந்த பாம்பு போய் இந்த பழத்தை எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லலை. அங்கே அழகாக அந்த கேள்வி கேட்குது, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா?
இப்போ பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பாவம் என்கின்ற நிகழ்வு எப்படி நடைபெறும்னா, அங்க ஒரு 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 கான்ஃபிடென்ட்டான ஒரு பதில் இல்லாத பொழுதுதான். இப்போ கூட இங்க ஒரு குழப்பமான ஒரு கேள்வியை சர்ப்பம் முன்வைக்கிறதாக பார்க்கலாம். உண்டோ அப்படின்னா, அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன இருக்கு? உண்டு, இல்லைன்னா இல்லைன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்காரு உண்டு. ஆனா அந்த கேள்வி இருக்கு பாருங்க, உண்டோ, அந்த டவுட் அப்படின்றது தான் பாவத்திற்கான தொடக்கமாக இருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இதை செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பா செய்யவே வேண்டாம். ஏன்னா இந்த செய்யலாமான்னு ஒரு டவுட் வருது பாருங்களேன், அப்போ அதுல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை தவறுன்னு தெரிகிறது, அந்த காரியத்தை செய்வதனால நமக்கு எதிர்மறையான செயல்பாடுகள் நடக்கக்கூடியன்னு தெரியும். அப்போ உண்டோ அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு டவுட் வரும்போது அதை அவாய்ட் பண்ணுவது, அதை தவிர்த்து விடுவது நமக்கு ரொம்ப நல்ல காரியமாக இருக்கிறது. இங்க எப்படி இந்த ஏவாளை இந்த சர்ப்பமானது வஞ்சிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாகவே how sin enters அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனால் த்ரூ டவுட். இந்த சந்தேகத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைகிறது என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா 3 காரியங்கள். முதல்ல டவுட், 2வது டிஸ்டார்ஷன், 3வது டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அந்த நோக்கத்திலிருந்து அவங்களே மாற்றம் அடைய செய்கிற நிகழ்வும், அவர்களை கீழ்ப்படிய வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமல் செய்வது ஆகிய நிகழ்வுகள் இந்த 5 வசனங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கிறதை நாம் புரிந்து கொள்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இத்தனை பிரச்சனைகள், இத்தனை போராட்டங்கள், இத்தனை கவலைகள் அப்படின்னு யோசித்து பார்த்தோன்னா இந்த 3 தான் காரணமாக இருக்கும். ஒன்று, நம்ம சந்தேகப்பட்டிருப்போம். 2வது, நமக்கான ஒரு பர்பஸ் இருக்கும், நமக்கான ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கத்தை மறந்து வேற எதுக்குள்ளே நம்ம ஃபோக்கஸ்ட் ஆகிருப்போம். அந்த பயணத்தை நம்ம மாற்றி அமைத்திருப்போம். அது 2வது காரணம். 3வது காரணம், ஆண்டவருடைய கட்டளையை மீறியிருப்போம். இந்த 3த்திற்கும் காரணம் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள். இப்போ இந்த கால வேளையில நம்ம எங்கெல்லாம் சந்தேகப்பட்டு நிற்கிறோம், நம்ம எங்கெல்லாம் தடமாறி நிற்கின்றோம், நாம் எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையிலே சுய பரிசோதனை செய்து கொள்ள, செல்ஃப் ரியலைசேஷன் செய்து கொள்ள இது ரொம்ப அழகான ஒரு தருணமாக இருக்கிறது. அப்படியே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, ஆண்டவரே இந்த இடத்துலலாம் நான் சந்தேகப்பட்டு நின்று இருக்கேன், இந்த இடத்துலலாம் நான் தடமாறி நின்றுருக்கேன், இந்த இடத்துலலாம் நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன், இந்த இடத்தில் என்னை மாற்றி அமைங்கன்னு சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை முற்றிலும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து ஏர்லி சர்ச் ஃபாதர்ல அகஸ்டின் என்பவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் சொன்ன ஒரு அழகான காரியம், ஒரு கூற்று, covetous in se அப்படின்வாங்க. covetous in se அப்படின்வாங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனிதன் தனக்குள்ளாக தன்னுடைய தடங்களை பதிக்க விரும்புகிறான். அதாவது he want his life to be in his ways. அவனுடைய வழியில தான் அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று யோசிப்பதனால தான் பல நிலைகளில் மனிதன் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறான். இங்க கூட ஆண்டவர் ஒரு அழகான திட்டத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் ஆதாமும் சரி ஏவாளும் சரி அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய திட்டத்தின்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சில மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். அவங்களுடைய சுய எண்ணத்தாலே அவங்க சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அதனால அவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இந்த அகஸ்டின் சொல்கிறது போல, ஏர்லி சர்ச் ஃபாதர் சொல்வது போல, நாமே சிந்திக்கும் பொழுதுதான் இந்த சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதனால ரொம்ப அழகான ஒரு காரியம் நம்ம இந்த காலை வேளை செய்ய வேண்டியது. ஆண்டவரே, இதுவரையில நான் எனக்காக யோசித்தது, நான் எனக்காக சிந்தித்தது போதும். இன்னிலிருந்து எனக்காக நீர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், நீர் எனக்காக என்ன பர்பஸ் வைத்திருக்கிறீர், அதை செயல்படுத்துகிறவராக, அதன்படி நடக்கிறவர்களாக நான் வாழ எனக்கு கற்றுத்தாங்க சுவாமி. நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்துக்குள்ளாக நாம் போவோம் என்றால், இங்கே அப்போது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்பட்டதாக விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, இங்க 3 காரியம் நடைபெறுகிறது. குட் ஃபார் ஃபுட், சாப்பிட நல்லா இருக்கு. பிசிக்கல் டிசைர், பல நேரங்களில் நாம் ஒரு சில காரியங்களை பார்த்து ஏமாந்து விடுகின்றோம்.
இது ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப கண்ணுக்கு இனிமையா இருக்கிறது, இது பார்க்க நமக்கு ரொம்ப பிடித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிசிக்கல் டிசையர்னால நாம் ஏமாந்து விடுகின்றோம். ரெண்டாவது காரியம், ப்ளஷர் ஃபார் ஐ, தன்னுடைய பார்வைக்கு இது ரொம்ப அழகா இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறாங்க, அதனாலே அங்கே ஏமாந்து போகிறதாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, இது புசிப்புக்கு நல்லது அப்படின்னு அவங்க யோசிக்கிறது மட்டும் இல்லை, பார்வைக்கு நல்லது மட்டும் அவங்க யோசிக்கல, இது சாப்பிட்றதுனால அவங்களுடைய அந்த ப்ளஷர் நிறைவேறும், அவங்களுடைய அந்த இச்சை நிறைவேறும் என்பதை அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல், அவங்களுடைய உள்ளான தேர்வைக்கும் அது பலனாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க மூளையில் அவங்களுடைய சொந்த யோசனையில் அவங்க சிந்திப்பதனால அவர்கள் விழுந்து விடுகிறது நாம் பார்க்கின்றோம். பல நேரங்களில் சிலவற்றை நம்ம பார்த்து, சிலவற்றை நம்ம உணர்வுபூர்வமாக யோசித்து, சிலவற்றை நாம் உள்ளார்ந்த தேவைக்காக யோசிக்கும் போது அங்கே நாம் ஏமாந்து நிற்கிறதாக புரிந்து கொள்கின்றோம். இந்த காலவேளையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் இருப்போம் என்றால், அந்த சூழ்நிலைகள் வெளிவந்து என்ன நிகழ்வாக இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும், ஆண்டவர் காட்டும் வழிகளிலே நடப்பேன் என்று நம்ம தீர்மானிப்போம்னா இந்த மாதிரி டிசையர்ஸ், இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தவிர்த்து விடலாம். ரைட். அடுத்ததாக, ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்னா, ஐ வில் டிட்டர்மைன் குட் அண்ட் ஈவில் மை செல்ஃப். அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் எடுக்கும்போது தான் என் வாழ்க்கையில் நல்லதோ கெட்டதோ அது நானே தீர்மானித்துக்கிறேன்னு நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு நல்லது நடக்க போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையில் தீமை தான் நடக்க போகிறது. ஏன்னா நாம் கடவுளை சாராமல் நம்மையே சார்வதனால. when we think I will determine good and evil myself அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு, ஒரு நிலையான ஒரு நிலையில நாம் நிற்போம் என்றால், கடவுள் எனக்கு வேண்டாம், என் சுயம் எனக்கு போதும், நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். அதனால தான் பல நேரங்களில் நாம் தோற்று போய் நிற்கின்றோம். இந்த தோல்வி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றால், நல்லதோ கெட்டதோ என்னை சாராமல் ஆண்டவரை சார்ந்து நான் முடிவு எடுப்பேன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் நம்மை சிறப்பாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் 2வது நாளில் இந்த தியானத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நாம் இன்னைக்கு ஒரு முடிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் யாரை சார்ந்து நிற்க போகின்றோம்? நாம் சுயத்தை சார்ந்து, நம்முடைய செல்ஃப் நீடை, நம்முடைய சுயத்தின் தேவைகளை சார்ந்து நிற்க போகின்றோமா, இல்லை ஆண்டவர் இயேசுவை சார்ந்து நாம் நிற்க போகின்றோமா? அடுத்தது, நம் சுயத்தை சார்ந்து நிற்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அங்கே நமக்கு பதில் அளிக்கிறது. அப்பொழுது அவர்கள், இவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். என்னைக்கு அவங்க சுயத்தின் மீது சார்ந்தார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில இமீடியட்டா அந்த ஷேம், அவமானம் என்ன சொல்லப்படுகிறது நுழைந்து விடுகிறது. பல நேரங்களில் கடவுளுடைய திட்டத்தை மீறி நம்முடைய சுய திட்டங்களுக்குள்ளாக, சுய சிந்தனைகளுக்குள்ளாக நம்ம போவோம்னா முதல்ல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய காரியம் ஷேம், அவமானம். ஏன் எனக்கு இத்தனை அவமானம், ஏன் எனக்கு இத்தனை அசிங்கம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில திரும்பி பார்த்து கேட்போம்னா அதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, நம்ம தான். ஏன்னா நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்ததுனால. ஞான தேவஜனமே, நம்முடைய சுயத்தை சாராமல் நம்மை படைத்த ஆண்டவரை சாரும்போது நமக்கு இந்த அவமானங்கள் தவிர்க்கப்படும். அடுத்தது 8ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகி கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நாம் நம்முடைய சுயத்தை சார்ந்து வாழும்போது, நம்முடைய சுயத்தை எண்ணி நம்ம வாழும்போது நம்ம செய்யக்கூடிய அடுத்த மிகப்பெரிய தவறு நம் கடவுளுடைய பார்வைக்கு விலகி போவது. ஏன் எனக்கு இத்தனை ஆபத்து, ஏன் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைனா, முதல் காரியம் என் சுயத்தை சார்ந்த, அடுத்த காரியம் என் சுயத்தை சார்ந்ததுனால அவமானப்பட்டேன். அந்த அவமானத்து நிமித்தம் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லாமல் நாம் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நம்மை ஒழித்துக் கொள்ளுகின்றோம். இதுதான் ஆதாம் ஏவாளும் செய்கிறார்கள். அருமையான தேவச்சனமே, நாம் என்னதான் ஒழித்து கொண்டாலும், நாம் ஆண்டவருக்கு எவ்வளவுதான் தூரம் போனாலும், ஆண்டவர் நாம் எத்தனை முறை விழுகிறோமோ அத்தனை முறை நம்மோடு வந்து நம்மை தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் இங்க அழகான ஒரு செய்தி. ஆதாம் ஏவாள் பாவம் செய்துட்டாங்க, அவங்க சாப்பிடக்கூடாத அந்த விருட்சத்தை சாப்பிட்டு விட்டார்கள் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவர் தோட்டத்திலே அவர்களை தேடி வருகிறவராக இருக்கிறார். பல நேரங்களில் நம்ம பாவங்களில் விழுந்த போதிலும்
பல நேரங்களில் கர்த்தருடைய கட்டளைகளை மீறி நாம் நடக்கும்போதும் ஆண்டவர் நம்மை தேடி வந்து மீட்க வல்லவராக, எண்ணம் கொண்டவராக இருக்கிறார். இங்க கூட ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு தெரிந்த ஆண்டவர் அவர்களை தேடி வந்து ஆதாமுடைய பேர் சொல்லி அழைக்கிறார். 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இன்னைக்கு கூட நாம் செய்த பல தவறான முடிவுகள், நம்ம எடுத்த பல தவறான முடிவுகள், பல தவறான சூழ்நிலைகள் நம்மை கர்த்தரிடத்தில் பாதத்திலிருந்து நம்மை தள்ளி வைத்திருக்கலாம், இல்லை நம்ம ஒளித்து வைத்திருக்கலாம், நம்ம ஒளிந்து இருக்கலாம் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து. ஆனால் ஆண்டவர் தேடி வந்து நம்மை பேர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். He comes to us and he wants to restore us. அவர் நம்மிடத்தில் வந்து நம்மை மீட்க திட்டம் வைத்திருக்கிறார். நம்மை மீட்பதன் வழியாக அவர் இந்த படைப்பின் நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் எண்ணம் கொண்டுள்ளார் என்பதை இந்த காலவேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நான் இதை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 2 தோட்டத்தை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகின்றேன். முதல்ல ஆண்டவர் படைத்த ஏதேன் தோட்டம் ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவர் அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாரே, அந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம், ஆதாம் ஏவாளும் கடவுளுடைய பார்வையில் தள்ளி நிற்கிறார்கள் ஏதேன் தோட்டத்திலே. ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு நம்மை கர்த்தருடைய பாதத்திலே கிட்டி சேர்க்கிற ஒரு காரியத்தை கெத்செமனே தோட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். 2வது நிகழ்வு, ஆதாம் தன் சுயத்தை சாருகின்றார் ஏதேன் தோட்டத்திலே. ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் இயேசு சொல்றார், என் சித்தம் அல்ல உம் சித்தம், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுதென்று தன் சித்தத்தை நிறைவேற்றாமல் கர்த்தரின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறதை நம் கெத்செமனே தோட்டத்திலே பார்க்க முடிகிறது. 3வது காரியம், ஏதேன் தோட்டத்திலே அந்த மரம் சாவை கொண்டு வந்தது. ஆனால் கெத்செமனே தோட்டத்திலே சிலுவை மறுவாழ்வை நமக்கு கொண்டு வந்தது. இந்த 2 தோட்டத்தை ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், முதல் ஆதாம் பாவத்துக்குள் விழுகிறார், 2ஆம் ஆதாம் பாவத்திலிருந்து நம்மை மீட்கின்றார். ஒருவேளை நாம் எல்லோரும் முதல் ஆதாமை போல பாவத்தில் விழுந்திருப்போம் என்றால், 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக இந்த பூவில் அவதரித்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உண்மையான தேவச்சனமே, இந்த படைப்பின் வரலாற்றில், படைப்பின் மகுடத்தில் மனிதன் என்ன சிறப்பாக இருந்தாலும், ஆனால் அந்த படைப்பின் சிறப்பான மனிதன் விழுந்த போது ஆண்டவர் மீட்டெடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலவேளையிலே, ஈவன் ஆஃப்டர் ஃபெயிலியர்ஸ் காட் ஸ்டில் வாக்ஸ் டுவர்ட்ஸ், நம்மை நோக்கி ஆண்டவர் நடந்து வருகின்றார். நாம் விழுந்த போதிலும், அடுத்தது நாம் விழுந்த போதிலும் God still calls us by name. ஆண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைக்கிறவராக இருக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை பேர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 3வது, ஆண்டவர் ஆதாமுடைய வாழ்வை மறு கட்டமைப்பு செய்கின்றார். அதுதான் 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே அந்த 15ஆம் வசனத்தில் வந்து பாருங்க, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவார் என்றார். அந்த சர்ப்பத்திற்கும் மானிடத்துக்குமான அந்த ஒரு பகைமையை இயேசு கிறிஸ்து வழியாக முடிக்க போகிறேன் என்பதை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா, அதாவது கிறிஸ்து சாவை கொண்டு வந்த, அந்த மரணத்தை கொண்டு வந்த அந்த சர்ப்பத்தின் பிசாசு என சொல்லப்படுகிற அந்த சர்ப்பத்தின் திட்டத்தை முறியடிக்க போகிறார் என்பதை ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் இங்கே அறிவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அந்த ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் நம்ம விழுந்த போதிலே ஆண்டவர் தொடங்கி வைத்தார். when we fall he starts the restoration process. அதனால நாம் விழுந்துட்டோன்னு கவலைப்படாதீங்க, விழுந்த நம்மை மீட்டெடுப்ப கிறிஸ்து இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். ஒரு கதையோடு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு அழகான குழந்தை, அவங்களுடைய அப்பா இந்த மண் பானைகளில் செய்யக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடியவர். அவங்க அப்பா ரொம்ப அழகாக செய்த ஒரு ஒரு விலையூர்ந்த ஒரு மண் பாண்டத்தோடு இந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை வந்து கீழே போட்டு உடைச்சிட்டான். அதை உடைச்ச உடனே அவருடைய இருதயம் உடைஞ்சு போயிடுச்சு. ஐயோ, அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டானா, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப விலையூர்ந்த இந்த பாட்டை செய்தாரு, இதை நம்ம உடைச்சிட்டோன்னு அந்த ஒரு கில்ட்டில் அந்த குழந்தை அதை ஒழித்துட்டு தண்ணியை ஒழித்து கொண்டான். அப்பா வந்து கேட்குறாரு,
மகளே அவள் பேர் சொல்லி கூப்பிட்றாரு, எங்கே அப்படின்னும் போது அவள் தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறத பார்த்தோன்னே அப்பா யோசிக்கிறார், ஓகே அவள் ஏதோ பண்ணிட்டா அப்படின்ட்டு போய் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த பாட்டை நான் உடைச்சிட்டேன்னொன்னே அந்த அப்பா வந்து அந்த ஜாப்பனீஸில் இருக்கக்கூடிய அந்த கென்சுகின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்ட், அதாவது உடைந்து போன அந்த பவுலை கோல்டு துவல்களை வைத்து ஃபில் பண்ணி அதை மறுபடியும் சேர்ப்பாங்க. அந்த ஆர்ட்டை பயன்படுத்தி அந்த பாட்டை மறுபடியும் அவர் உருவாக்கி அந்த குழந்தை இடத்துல கொடுத்தார். நீ உடைச்சது வேணா அது விலையுறந்ததாக இருக்கலாம், ஆனால் நீ உடைச்சதை நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ உடைச்சத ரேட்டை விட இப்போ இது வந்து பயங்கரமான விலை உயர்ந்ததாக இருக்கிறது, அதனால் உடைச்சிட்டோன்னு வருத்தப்படாத, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்பா இருக்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் செய்தியை அப்பா கொடுத்ததாக இந்த கதை போகுது. அது போல தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டத்தை நம்ம உடைச்சிருக்கலாம், ஆனால் அந்த திட்டத்தை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண ஆண்டவர் இயேசு இருக்கிறார். இந்த ஒரு சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.